Hi everyone, welcome back to another video. Hope you are all doing good. இன்னைக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் நாம இந்த தவா எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தவா இப்போ இதில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அது அந்த தவா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது பாயில் ஆகிட்டு இருக்கு. இது நல்லா கொதித்து வரணும். யூஸ்வலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் சீசனிங் பண்ணுவாங்க. இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சியை கீழே ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி இப்போ இந்த தவாவை எடுத்துக்கலாம். இப்போ அகைன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு தவா. இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தவா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கேன். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் தோசைக்கல்லில் வெங்காயம் வச்சு தேய்ச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சில பேர் கிளாத் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் கத்திரிக்காய்லாம் யூஸ் பண்ணி தேய்ப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இது சீசனிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதில் ஒரு ஆம்லேட் நான் இப்போது போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு எக்கை பீட் பண்ணி இப்போ இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம அலுமினியம் தவாலாம் வாங்கினா கூட அதுவுமே பழக்கப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு எக் தான் அதில் குக் பண்ணுவோம். அதே மாதிரி நானும் இதில் ஃபஸ்ட் நான் இப்போது ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிறேன். ஆம்லேட் சென்டரில் மட்டும் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு. மேபி அது சென்டரில் ஒட்டிகிட்டு இருந்ததாலையா இல்லை என்னன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் இதில் தோசை நான் ஊற்றிருக்கேன். தோசை இதில் வார்க்கிறப்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. பட் தோசை குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பட் இந்த வீடியோ நான் ரொம்ப பிஃபோராக எடுத்தேன், அப்லோட் பண்ண தான் டிலே ஆகிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டான தோசை அண்டு சப்பாத்தி ஆம்லேட் எல்லாமே ப்ரிஃபரபிளி ரொம்ப சூப்பராக இதில் வருது. அண்டு நான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ கொஞ்சம் இது சரியாக வரல. பட் டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம ரெசிபி பார்த்துடலாம். நான் வெஜிடபிள்ஸில் கேரட், கேபேஜ், பீன், ஆனியன், காலிஃப்ளவர் அண்டு பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போது தவாவில் வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் ஒன் பை ஒன்னாக, அதாவது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் அண்டு காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக கேப்சிகம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட அன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருந்துச்சோ அது எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா பவுடர், பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இல்லைனா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம எக்கு கூட பிரேக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ரோல் தான் இன்றைக்கி நான் இதில் செய்ய போகிறேன். ஸோ இது சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அது உள்ளே நான் இதை ஃபில்லிங் மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் இதை சப்பாத்திக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம். ஈவன் கிட்ஸ்க்கு கூட பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாகவோ நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இதில் சென்டரில் நான் கொஞ்சமாக ஆனியன் பீசஸ்லாம் வச்சுட்டு இப்போ இதை நான் ரேப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சப்பாத்தி வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இந்த கரும்பு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எப்போ ஷூட் பண்ணன்ட்டு. எக்ஸாக்டாக பொங்கல் அப்போ ஷூட் பண்ணால் தான். இது எங்கள் நெய்பர் வீட்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்லேருந்து இந்த பொங்கல் அன்னைக்கு லஞ்ச் இருந்துச்சு. கரும்பு, அப்புறம் இது சர்க்கரை பொங்கல். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது இந்த குழம்பு செய்வாங்க இல்லையா, பொங்கலுக்கு நிறைய காய்கறி போட்டு, ஸோ அந்த குழம்பு. அண்ட் இது வெண்பொங்கல். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு நான் அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன குக் பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸ் அண்டு வெண்டைக்காய், கேரட், பீன்ஸ்லாம் போட்டு சூப்பரான சாம்பார், கத்திரிக்காய் அண்டு வெண்டைக்காய் வத்தல் போட்டு சூப்பரான வத்த குழம்பு. அண்ட் நெக்ஸ்ட் டொமேட்டோ ரசம். இது உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு முட்டைக்கோஸ் கூட்டு, அப்பளம் அண்டு ஸ்வீட்டில் சேமியா கேசரி. நெக்ஸ்ட் இது தயிர். இந்த சீசனில் அதிகமாக தயிர் சாப்பிட மாட்டாங்க, ஸோ கொஞ்சமாக தயிர். அண்ட் இந்த லஞ்ச் மெனு நான் பொங்கல் அன்னைக்கு தான் குக் பண்ணியிருந்தேன். டீட்டெயில்டு வீடியோ நான் எதுவுமே ஷூட் பண்ணல. உங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாச்சும் ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா இல்லை கம்ப்ளீட் மெனுவே வேணும்னா சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண சீசனிங் மெத்தட் ஆஃப் தவா அண்ட் நான் ஷேர் பண்ண வெஜ் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.